என் உயிர் அண்ணன் பழனிபாபா இருந்தார். அவர் என்ன சொல்லிடுறாரு, பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார். நீங்க பாக்குறீங்க, என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை என்னரும் தமிழ் மக்கள் என்றும் பேசியிருப்பார். அவர் தான். அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காகித மில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க முன்வைக்கும் போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு, அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி, அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சு சொல்றாரு, இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியா வரணும்னா தமிழ் தான் வரணும். இதை தமிழ் தான் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி. அதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாதுன்னு வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்போது நேரு இஸ்லாம் என்றாலே உருது தான் நினைச்சிட்டு இருந்தாரு. இஸ்லாம் என்றாலே உருது பேசும் மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. என்ன சாஹிபு, நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பத்து கேட்க, தாத்தா எந்திரிச்சு மறுபடி இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழின்னு கேட்க.